பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. அந்த டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட மொழிகள்லையும் அவர் குரலில் பாடியிருக்கார். ஐயர் பாஷையில் பாடியிருக்காரு, தூத்துக்குடி பாஷையில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அனுபவி ராஜா அனுபவிங்கிற படத்தில் தூத்துக்குடியில் மக்கள் எப்படி பேசுவார்கள்ங்கிறத அந்த பாட்டை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். முத்துக்குளிக்க வாரிகளா. ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு விதமான தமிழ் பேசுவாங்க. யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, நான் சாப்பிட்டு போட்டு போங்க, யானுங்க நீங்கள் பேசி போட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணி போட்டு போகிறீங்கம்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் மதுரைக்காரன் பஸ்ஸில் போயிருக்கான். கண்டக்டரு யானுங்க எங்கெங்கே போகணும் அப்படின்ட்டுருக்கார். சபரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்கன்னு இருக்கார். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா கீழே போட்டு போக சொல்கிறேன்னு அவன் சண்டை போட்டிருக்கான் கோயம்புத்தூரில். திருநெல்வேலி பக்கம் வந்துட்டா அது ஒரு தமிழ். என்னலே சொல்லுது, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்காம்பாங்க, தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும்பாங்க. நாங்கள்லாம் எங்கள் ஊரில் மோண்டுட்டு வாம்போம். இங்கே மோண்டுட்டு வர்றதுன்னா அர்த்தமே வேறு. இப்போ தான் பாத்ரூமில் போய் தம்பி மோண்டுட்டு வந்தாம்மா. எங்கள் மதுரைக்காரன் நாங்கள் மோண்டு குடிப்போம்லன்னு இருக்கான். தூத்துக்குடிக்காரன் கதறி அழுதுட்டான், அதெல்லாம் குடிக்க முடியாதுடா, எப்படா பேசுகிறீங்கன்னு. ஒரு 200 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வார்த்தை எவ்வளவு சிக்கலாயிருது. சென்னையில் ஒரு தமிழ் பேசுவாங்க, உலகத்திலே அப்படி ஒரு தமிழை நீங்கள் பார்க்கவே முடியாது. கும்முடி பூண்டிங்கிற ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன். ஒருத்தன் எனக்கு வரவேற்பு கொடுத்தான். நான் பேசினே இருக்கிறியா, பேசினே இருக்கேன், நாஷ்டா துணியா நீயே, என்னடா பேசின நீயா அப்படின்னா. என்னடா நீ பேசின முதல்ல எனக்கு தெரியலடா அப்படின்னு. சென்னையில் ஒரு விதமான தமிழ், கோவையில் ஒரு விதமான தமிழ், தூத்துக்குடியில் ஒரு விதமான தமிழ். ஆனால் அந்த மதுரையில் ஒரு தமிழ் இருக்கான். ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸு 3 டென்ஸையும் கலந்து ஒரு புது டென்ஸில் பேசுகிறவன் மதுரைக்காரன் மட்டும்தான். மாமா ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடுன்னா, ஒன்று கொடுக்குறேங்கண்ணா, அல்லது கொடுத்துட்டேங்கண்ணா, அல்லது கொடுக்க போகிறேங்கண்ணா. ஆனால் மதுரையில் என்ன பதில் வரும் தெரியுமா? மாமா ஒரு 5000 ரூபா இருந்தால் கொடுப்போம்ல அப்படிமா. கொடுப்போம்லங்கிறதுக்கு அவன் கொடுக்குறானா, கொடுத்துட்டானா, கொடுக்க போகிறானா கண்டே பிடிக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தமிழ் பேசப்பட்டாலும் நம் அன்னை தமிழுக்கு இருக்கக்கூடிய சுவையும் அதனுடைய பாரம்பரியமும் பண்பாடும் இதுவரை வேற எந்த மொழிக்கும் கிடையாது என்பதை நிலைநாட்டி காட்டியது. கீழடியிலும் சிவகலையிலும் அகலாய்வு நடத்தி 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகத்தோடு வாழ்ந்த இனம் நம் தமிழினம் என்பதை நாம் இன்னைக்கு பெருமையோடு நினச்சி பார்க்கணும். காரணம், எல்லா விதமான பண்பாடுகளையும் அடையாளங்களையும் அந்த சுமந்து கொண்டிருப்பது பாருங்க நம்ம பெண்கள் மட்டும்தான். பெண்களுடைய முகத்தில் தான் தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். திருமணம் முடித்தவரா முடிக்காதவராங்கிறத ஆணை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆணுக்கிட்ட எந்த அடையாளமும் கிடையாது. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா, கல்யாணம் முடித்தவரா முடிக்காதவரான்னு? ஆனால் ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பேன், அந்த அப்படியே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஐயாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. எப்பட்றா? அதான் முழிக்கிற மொழியிலேயே தெரியுதுன்ட்டு. அதான் திருமணம் முடித்த ஆண்களுக்கு ஆங்கிலத்தில் ஃபேமிலி மேன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறான்னா, பேமொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஃபேமிலி மேன் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. ஆனால் பெண்கள் தான் எல்லா அடையாளங்களையும் தாங்கி இருப்பார். இந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, திருமணம் முடிச்சுட்டா இங்கே பொட்டு வச்சுருப்பாங்க. நான் பெண்கள்கிட்ட கேட்டேன், ஏமா கல்யாணத்துக்கு பிறகு இந்த இடத்துல பொட்டு வைக்கிறீங்கன்னு. எல்லாம் வைக்கிறாளே அதனால தான் நானும் வைக்கிறேன்னுச்சு. கிராமத்தில் ஒரு அக்காவை கட்டி கொடுத்துருந்தா அந்த அக்காட்ட கேட்டேன், ஏக்கா மாமாவை கல்யாணம் பண்ண பிறகு இந்த இடத்துல எட்டனா அளவுக்கு பெரிய பொட்டு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு, அதையும் வைக்கலைன்னா ஒரு 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுற்றுறான்னு கேப்பா, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு பொட்டு வைக்கிறதுல கூட பெண்கள் இன்னைக்கு ஒரு பாரம்பரியத்தை பண்பாட்டை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நாகரிகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டிக்கர் பொட்டாயிருச்சு. அந்த ஸ்டிக்கர் பொட்டை எங்கே தான் ஒட்டணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. கண்ணாடியில் ஒரு 10 பொட்டு இருக்கும், பாத்ரூம் கதவுல ஒரு 20 பொட்டு இருக்கும். ஒரு அம்மா இப்படி தான் ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே வந்து அந்த சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாதவன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், அவன் சட்டையில் ஒட்டிருச்சு அந்த ஸ்டிக்கரு. வீட்டில் போய் அவன் என்ன பாடுபட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. அவன் வீட்டுக்காரமாக பார்த்துட்டு எத்தனை நாளாக நடக்குது இந்த வேலை அப்படின்னு இருக்கான்.
அவன் வந்து ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறது தான் கேட்குற ஆளாக்குன்ட்டு 25 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் உனக்கு தெரியாதான்னு. என்னது கல்யாணம் ஆகி 20 வருஷம் தானே ஆகுது, 25 வருஷமாக நடக்குதா அப்படின்னு. கடைசிக்கு அவனை பார்த்தா அந்த பொட்டை வச்சு சண்டை வந்துருக்கு. அப்புறம்தான் சொல்லியிருக்கேன், இந்த பொட்டுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தானே. பொட்டுக்கும் எனக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை. பொட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பொட்டு வச்சவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னா இந்த ஸ்டிக்கர் பொட்டில் அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. வாக்கினில் இனிமை. ஒரு மேடையில் பேசுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிமா. ஒரு சொல்ங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சாதாரண வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன வார்த்தை கேட்டார் அவர், அந்த வார்த்தையை என்னால் ஜீரணிக்கவே முடியல, என்ன கேட்டார் ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை என்னை கேட்கலாமா, என்னடா அப்படி ஒரு வார்த்தை கேட்டார், வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு சொல் கொல்லும், இன்னொரு சொல் வெல்லும். அந்த சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் சோகம் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி கொண்டு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவான், மாமா ஒன்றும் செய்யாத, கவலைப்படாத, நெஞ்சு வலி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்லிவிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தையும் சாத்துக்குடியும் கொடுத்துட்டு வந்தால் அவர் நிம்மதியாக இருப்பார். சில பேர் போய் என்ன பண்ணிடுவேன், மாமா நெஞ்சு வலியா, எத்தனை நாளா, 5 நாளா, எந்த பக்கம், இடது பக்கம், இடது பக்கமா, வலிக்கப்படாத ஐயா, இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா வலிக்குதுன்னு சொன்னார், முந்தா நாள் தான் இறந்து போனார் அப்படின்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னதுன்னா அவ்வளோதான், எழுப்பி பார்த்தா மேட்ரு முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை போதும் ஒரு மனிதனை கொல்வதற்கு. ஆனால் வெல்கின்ற சொற்களை சொல்வது ரொம்ப கஷ்டம். காரணம், மேடையில் பேசுகின்ற ஒரு வார்த்தை அமர்ந்து கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நேற்று நான் வந்து ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அரசியல் பொதுக்கூட்டம் பேசினேன். பேசி முடிச்சோன்னே அந்த மேடையில் இருந்தவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி நான் ப்ரெஷர் மாத்திரை போடுவேன், உங்கள் பேச்சை கேட்டதுக்கு பிற்பாடு இன்னைக்கு நான் ப்ரெஷர் மாத்திரை போடாமல் தூங்குவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஒரு பேச்சிலே வாக்கினிலே இனிமை. மேடையில் இருக்கிறவங்க தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிதான், அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பத்திரிகையினுடைய பேட்டிகளை கேட்டிங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு நாள் ரஜினிகாந்த் வந்து அவரை சந்திச்சுட்டு போகிறாரு. ஒரு அரசியலில் முக்கியமான காலகட்டம். ரஜினிகாந்த் பார்த்துட்டு போனது பிற்பாடு பத்திரிகைக்காரங்கள்லாம் கலைஞர்கிட்ட போகிறாங்க. போய் ரஜினிகாந்த் உங்களை சந்தித்து பேசினார், என்ன பேசினார் அப்படின்னா அவர் இப்படியே பார்த்தார். பத்திரிகைக்காரங்களாம் ரொம்ப ஆசையாக பேப்பர் பேனாவோடு அப்படியே ரெடியாக இருக்காங்க. ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பத்திரிகைக்காரங்கள்லாம் தமிழில் தான் பேசினார், என்ன விஷயம் பேசினார்? ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு, ஆஹா சொல்ல போகிறாரு அப்படின்னு பேப்பர் பேனாவை ரெடியாக வச்சுருந்தாங்க. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு. பத்திரிக்காரங்களாம் ரொம்ப நன்றிங்க ஐயா, இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு. யாராவது இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திருப்போமா? தன்னை கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் ரசிக்கின்ற வகையில் சொல்கின்ற பதில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பதில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார். அவர் பேர் வந்து பிபி ஷெனாய். அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு டாக்டர் கலைஞர் வந்து சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு. மேடையில் என்ன சொல்கிறாரு, அந்த போலீஸ் அதிகாரி பேர் பிபி ஷெனாய். பிபி ஷெனாய் அவர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி அப்படின்னார். யாருக்குமே புரியல, என்னடா வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இணைக்க முடியும்? தலைவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம். பிபி ஷெனாய்
வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்தவர் தான் நமது பிபி ஷனாயின்னு. அவர் எங்கள் அப்பா அம்மா கூட இதை நினச்சி இப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்களான்னு தெரியலையே. ஒரு பேருக்குள்ளே இவ்வளவு விஷயத்தை யோசித்து சொல்கிறாரு பாருங்க. அதுதான் மேடையிலே பேசுகின்ற அந்த பேச்சிலே வாக்கினில் இனிமை. பேரறிஞர் அண்ணாவை எல்லோரும் ஒரு அரசியல் தலைவனுடைய பேச்சை டிக்கெட் எடுத்து மக்கள் கேட்டார்கள் என்றால் அந்த புகழுக்கு முதல் சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான பேச்சாளரும் அரசியல் தலைவரும். அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். எப்போ பொடியை எடுக்கிறாரு எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது, பேசிக்கிட்டே போடுவார் பொடி. இப்போ அண்ணா பேசுகிறதுக்கு பேசும் பொழுது பொடி போடுற மாதிரியே பேசுகிறேன், எப்போ போட்டாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று மேடைதோறும் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த வாக்கினிலே இனிமையை நமக்கு கற்றுக் கொடுத்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா ஒரு கீச்சு குரல்ல ஆரம்பிப்பார். முருகனின் தனி பெருங்கருணையினாலே இங்கே அமர்ந்திருக்கின்ற பக்த கோடிகளுக்கு முருகன் ஏராளமான நன்மைகளை தர வேண்டும். அன்னைக்கு சிவபெருமானை பற்றி பேசுகிறார். முன்னால் சின்ன பையங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வாரியார் சாமி முன்னால் இருக்க பையனை கேட்குறார், டேய் முருகனுடைய அப்பா யார்ரா அப்படின்னு ஒரு பையனை கேட்குறார். அவன் எந்திரிச்சு அன்னைக்கு திருவிளையாடல் படம் பார்த்துருக்கான். முருகனுடைய அப்பா பேர், திருவிளையாடல் படம் பார்த்ததுனால முருகனுடைய அப்பா சிவாஜின்ட்டான். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த பையனை பார்த்து. ஏண்டா முருகனுடைய அப்பா சிவாஜியா அப்படின்ட்டு அந்த பையனை அவங்க அப்பா அடிக்கிறார். டேய் குடும்ப மானத்தையே வாங்கிட்டிய, முருகனுடைய அப்பா பேர் சிவாஜியா அப்படின்னொன்னே வாரியார் சாமி சொல்கிறார், பையன் சரியாகத்தான் சொல்லியிருக்கான், அவனை அடிக்காதீங்கோ. நம்ம ஒவ்வொருத்தரையும் வட இந்தியாவில் இருக்கவங்கள ஜீன் தானே சொல்லுவோம், காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோம், நேருவை நேருஜின்னு சொல்கிறோம். அவன் முருகனுடைய அப்பா பேர் சிவா, ஜி சேர்த்து சிவாஜின்ட்டான். பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்ட்டு ஒரு பையன் தவறாக சொன்ன பதிலை கூட காப்பாற்றி அன்னைக்கு காப்பாற்றியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். அவர் ஒரு முறை திருவாரூரில் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாரியார் சாமி சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் புலால் உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும், தாவர உணவு தான் உடலுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால் ஒரு விலங்கை கொலை செய்தால்தான் புலால் உணவு நீங்கள் சாப்பிட முடியும். ஆனால் தாவர உணவை, வெண்டைக்காயை பறித்தால் வெண்டைக்காய் செடி சாவதில்லை. எனவே உயிரை கொல்லாமல் சாப்பிடுகின்ற உணவு தாவர உணவு, உயிரை கொன்று சாப்பிடுகின்ற உணவு மாமிச உணவு அப்படின்னு இருக்கார். அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் எந்திரிச்சு கேட்டான். என்ன கேட்டார்னா, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறோம், கிழங்கு செடியை அப்படியே வேரோட பிடுங்கினா தான் நம்ம கிழங்கை சாப்பிட முடியும். கடலை செடியை வேரோட பிடுங்கி அதை கொலை செய்தால்தான் கடலையை நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னொன்ன, சாமி என்னடா இவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வியை ஒருத்தன் கேட்குறானே யாரா அப்படின்னு பார்த்தாரு. ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு சிறுவனாக இருந்து வாரியார் சுவாமியிடம் அந்த கேள்வியை கேட்டவர் வேறு யாருமல்ல, முன்னாள் முதலமைச்சர், எங்களை வளர்த்து ஆளாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்த அறிவுபூர்வமான கேள்வியை வாரியார் சுவாமிகளிடம் கேட்டார். அப்படிப்பட்ட நல்ல கேள்விகளை கேட்பதற்கு பழகினால்தான் நமது அறிவு என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு வளரக்கூடிய நிலைக்கு உருவாகும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, கிராமங்களில் இன்னைக்கு என்ன பழமொழி வச்சுருக்காங்க, சிரிக்கும் பெண்களை நம்பாதே, அழுகிற ஆண்களை நம்பாதேன். ஒரு ஆண் அழக்கூடாது, பெண் சிரிக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கு, ஒரு பெண் சிரிக்கக்கூடாதுன்னு பழமொழி.
அதனால தான் ஒரு டெத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கட்டி சேர்ந்து பிடிச்சி ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்கள்லாம் பாருங்க, இந்த இறந்த ஒரு முக்கியமானவர் கூட அழுக வந்தால் கூட அழுக மாட்டான். ஆனால் அந்த இளவை பறி கொடுத்தவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க, தேவையில்லாத கேள்வி. அவர் இப்படி கையை வச்சுட்டு நிற்பார். அவர் கை மேலே கை வச்சு, இறந்துட்டாரா அப்படின்னா, இது எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி. இறந்து 6-7 மணி நேரம் ஆகுது. அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? அவனு 5 மணிக்கு. 5 மணிக்கா? ஏன் 4 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவனை. எதுக்கு தான் கேட்குறான்னு தெரில இந்த கேள்வி. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பான், அது அதை விட அடிமுட்டாள்தனமான கேள்வி. எப்படி செத்தாரு அப்படின்னா, அவர் செத்ததை செத்தா காட்ட முடியும்? அதுக்கு இந்த கூறு கட்டவே பதில் சொல்லிகிட்டு இருப்பேன். காலையில் 5 மணிக்கு உட்காந்துருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா. இந்த எட்டை குறுக்கு சாலைக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலேயே அதுக்காக குறுக்கு சாலையில் இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டி போனேன்? தூத்துக்குடி கூட்டி போயிருந்தா பொழைச்சிருப்பார்ல. அதுக்கு இவன் என்னடா நம்ம தான் கூட்டி போகாமல் கொலை பண்ண மாதிரிலாம் பேசுகிறான். அடுத்து இன்னொருத்தன் வந்து கேட்டான், மாமா எப்படி இறந்தார்? பதிலை மாற்றிட்டான். நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா, தூத்துக்குடியில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான். போகிற வழியிலேயே இறந்துட்டார். அதுக்கு இவன் தூத்துக்குடியில் இருக்க டாக்டர்கிட்ட எது கூட்டி போனேன்? குறுக்கு சாலையில் ஒரு டாக்டர் இருக்கார்ல. என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறான், அப்படி சொன்னால் இப்படிங்கிறான். ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்னா அடுத்து வந்தவன்கிட்ட சொன்னான், மாமா எப்படி இறந்தார்? நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா, குறுக்கு சாலையில் இருக்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனான். அவர் தூத்துக்குடி கூப்பிட்டு போய் சொல்லிட்டார். போகிற வழியிலே இறந்துட்டார். அதுக்கு இவன் எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கா கூப்பிட்டு போனேன்? அவர் தான் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லன்னு. என்னடா எது சொன்னாலும் நம்ம தான் கொலை பண்ண மாதிரில பதில் பேசுகிறேன். அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மாமா எப்படி இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கிடான் இருக்கான். அவர் எப்படிடா பதில் சொல்லுவார்? தெரியாதில்ல, போட அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்பது என்பது அந்த கேள்வியின் மூலம் கிடைக்கின்ற பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வளர்ச்சியை நமக்கு உண்டு பண்ணணும். அதுதான் உண்மையான கேள்வி. அந்த கேள்வியை யார் சிறப்பாக கேட்கிறார்களோ அந்த கேள்வியால் தான் அறிவு என்பது வளரும். அந்த அறிவு வளர்வதற்கான கேள்விகளை கேட்பதற்கு நம்ம மாணவர்களுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுக்கணும். ஒரு 2 ஆண்டுகளாக நம்ம அந்த கொரோனா காலத்தில் வாழ்ந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம்னா என்னானே தெரியாமல் இருந்த அந்த மாணவர்கள் ஒரு 2 வருஷம் கழித்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எதில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆன்லைன் வகுப்பில் படிக்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நர்சரி ரைம் கூட பாருங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். இது ஆன்லைனில் நடந்துட்டுருக்கு. என் பேரனும் பேத்தியும் பக்கத்து ரூமில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாட்டை கேட்கவும், ஆஹா பேரனும் பேத்தியும் சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்காங்கடான்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா சவுண்டு மாறுச்சு. மிஸ்ஸோட குரலையும் காணா, பேரம்பேத்தியோட குரலையும் காணா. என்ன குரல் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, டே பட்லு, நீ என்னடா சமோசாவை திங்காம என்னைய விட்டுட்டு சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டே பட்லு, எனக்கு சமோசா குடுறான். டே மோட்டு, ஜான் நம்மளை துரத்திட்டு வர்றான், நீ என்னடான்னு பார்த்தா மோட்டு பொட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிங்கா ரிங்கா ரோசஸை டக்குன்னு கார்ட்டூன் சேனலாக மாற்றி மோட்டு பொட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டானு. காரணம், ஆன்லைனில் கல்வி கற்பது என்பது ஒரு நிழலை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நேரடியாக ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்பது தான் உண்மையான கல்வி. அதனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு அந்த ஆன்லைனில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் இன்று உண்மையான கல்வியை கிடைப்பதற்காகத்தான் அரசு இன்று ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டி இருக்கிறது. அதுதான் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அற்புதமான திட்டம். சாதாரண வாலண்டியர்களை வைத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்ல மனமில்லாத மாணவர்களை பள்ளிக்கு செல்வதற்கு ஒரு தயாரிக்கின்ற பணிதான் அந்த இல்லம் தேடி கல்வி.
வாக்கினில் இனிமை. இனிமை என்பது வெவ்வேறு சுவைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, காரம், கசப்பு, 5 சுவைகள் இருக்கு. பேச்சில் புளிப்புங்கிறது எப்போ வரும்? ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தோம்னா, என்னடா அது இப்படி புளிச்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுறாரு அப்படிம்போம். கசப்பான விஷயத்தை சொன்னோம்னா உட்கார்ந்துருக்கவங்களுக்கு புரியாம சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் கசப்பான பேச்சு. துவர்ப்பான பேச்சு என்னன்னா, உட்கார்ந்துருக்கவங்க பூரா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறவர் துவர்ப்பான பேச்சை பேசுகிறார்னு அர்த்தம். காரமான பேச்சுன்னா, கோவப்பட்டு சில பேர் மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க. உட்காந்துருக்கவங்கெல்லாம் அவர் கோபமாக இருக்கார், நம்ம கோபத்தை எங்கடா போய் காட்டுறதுன்ட்டு அவர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் மேடையிலே இனிமை எப்போது உண்டாகும் அப்படின்னா, இருக்கின்ற சுவைகளிலே அருமையான சுவை எது என்றால் அதுதான் நகைச்சுவை. அதனால தான் தொல்காப்பியர் சொன்னார், நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம் அப்படின்னு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வுகளில் முதலாவதாக இருக்க வேண்டிய உணர்வு ஒரு மனிதன் சிரிக்கக்கூடிய உணர்வு தான். அந்த சிரிப்பை தூண்டிவிட்டு நாம் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தால் அந்த கருத்து எளிமையாக சென்று சேரும் அப்படிங்கிறதுல ஆழமான நம்பிக்கை உள்ளவன் நான் தான். அதற்கு மிகப்பெரிய வழிகாட்டிகள் எல்லாம் யார் என்றால் கலைவாணர் NS கிருஷ்ணன். அவர் ஒரு தடவை காரில் போயிட்டுருக்காரு, ஒருத்தன் கல்லை கொண்டு எரிஞ்சு NS கிருஷ்ணனுடைய கார் கண்ணாடியை உடைச்சிட்டான். உடைச்சோன்ன உடனே அவர் காரில் இருக்க 2-3 பேர் ஓடி போய் அந்த கல்லை தூக்கி போட்ட மாணவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்தார், ஐயா இவன் தான் உங்கள் காரை கல்லை கொண்டு கண்ணாடியை உடைச்சவன். NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்துட்டு, நீ தான் என் கண்ணாடியை உடைச்சவனா? ஏவா அவர் அடிக்க போகிறாருன்ட்டு அவன் நடுங்கிட்டே பக்கத்தில் வந்தான். பாக்கெட்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வாங்கிட்டு அவன், ஐயா பக்கத்தில் இருக்கவன், என்னையா முட்டாள்தனம் பண்ணுற, உன் கண்ணாடியை உடைச்சிருக்கேன், அவனுக்கு போய் 2 ரூபா கொடுக்குறிய. அப்போ NS கிருஷ்ணன் சொன்னார், நான் ஏன் அவனுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னா, அந்த பையன் 2 ரூபாயை வாங்கிட்டு மனசில் என்ன நினைப்பான், இனிமேல் வர்ற கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சா எல்லாரும் 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்து வர்ற கார் கண்ணாடியை உடைப்பான். அவன் 2 ரூபாயா கொடுப்பான், அடிப்பான். இன்னொருத்தன் பெத்த குழந்தைய நான் அடிக்கக்கூடாதுரா, அவன் இன்னொருத்தன்ட்ட அடி வாங்கட்டும்டான்னு சொல்லி அந்த 2 ரூபாயை கொடுத்து அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த பையனுக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார். இதுதான் கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய அற்புதமான ஒரு வடிவம். அதே மாதிரி அண்ணாவும் கலைஞரும் ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு வர்றான். பிச்சை எடுத்துகிட்டு கண் தெரியாதவங்க பாடுறதுக்குன்னே சில பாட்டு ட்ரெயினில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். ஐயா கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா அப்படின்ட்டு அப்படியே வர்றான். வந்து அண்ணாவும் கலைஞரும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்தவன், ஐயா கருப்பு துண்டு போட்டவர், கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. ஐயா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டவர், கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. அண்ணா பாக்கெட்லேருந்து 5 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர் கேட்டிருக்காரு, என்னங்க அண்ணா கண்ணு தெரியாதவன், அவன் வந்து கண்ணு தெரியாதவனா நல்லா தெரியுது, கூலிங் கிளாஸ் போட்டவரேன்னு என்னைய கூப்பிட்றான், கருப்பு துண்டு போட்டவரேன்னு உங்களை கூப்பிட்றான், கண்ணு தெரியுது, ஏமாந்து போய் அவனுக்கு 5 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னு. அண்ணா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு, அப்புறம் ஏன் 5 ரூபா கொடுத்தீங்க? அவன் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சுரா, அந்த கலை ஆர்வத்தை பாராட்டி நான் அவனுக்கு 5 ரூபா கொடுத்தேன், அவன் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, அந்த பாடிய கலை நன்றாக இருந்ததுன்னு பேரறிஞர் அண்ணா அவன் கையில் 5 ரூபா கொடுத்துருக்கார். இப்படி ஒரு கலையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக அதை ரசிக்கணும். ஒரு நகைச்சுவையை கேட்டு சிரிக்க முடியலன்னாக்கா அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நானும் ஒரு ஊரில் பேசிக்கிட்டே இருக்கேன், கூட்டமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஒரு 3 பேர் இருந்தா
2 மணி நேரம் இதே மாதிரியே இருந்தாங்க. பயந்துட்டு அவனுங்களை பார்த்து எதுவும் தமிழேது தெரியலையான்னு கேட்டால் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். காது கேட்கலையான்னு கேட்டால் கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் ஏன்டா உங்களால் சிரிக்க முடியலன்னா வேற ஒன்றும் இல்லை, சிந்திக்கிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் என்று கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒரு பாட்டில் பாடியிருப்பார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. எத்தனை வகையான சிரிப்பு. மேடையில் இப்படித்தான் ஒரு சங்கீத வித்வான் பாடிக்கிட்டு இருந்தார். பாடுறாரு கூட்டம் உட்காந்து எப்படா முடிப்பாருங்கிற நிலைமைக்கு ஆளாயிருச்சு. கலியுக வரதல் கண்ட தெய்வமாய் காட்சிகளேப்பது பழனியிலே தீம் தகிட்ட ஜுனுதா திகிட்ட ஜுனுதான்னு ஒருத்தர் கண்ணக்கோல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் மிருதங்க வாசிக்கிறார். தங்கிறதாக்க திந்து அட்டி நொறுக்கிட்டு இருக்காங்க கச்சேரி. முன்னால் உட்கார்ந்து இருக்கவங்க எப்படா முடிப்பானுங்க, ஐயோ பின்னி எடுக்கிறானேன்ட்டு. அந்த ஜதி சொல்றவனுக்கு பசி எடுத்துருச்சு. அவன் சீட்டு வைக்கிறான் பாகவதர்கிட்ட, ஐயா முடியா பசிக்குதியா அப்படின்னு ஒரு சீட்டை வைக்கிறான். அதுக்கு பிறகு அவரு கலியுகம் அப்படின்னாரு. இந்த ஜதி சொல்றவன் மாத்தினான் ஜதிய. தீம் தகிட்ட சொன்னுதா திங்கிறதா தொங்குறதா தொங்குறதா அங்க திங்கிறதா அங்க தொங்குறதான்னு பாகவதர், என் லைஃப்ல இப்படி ஒரு ஜதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, திங்கிறதத்தான் தொங்குறதத்தான் கேட்குறானே. என்னடான்னு பார்த்தா மேடைக்கு சைடில் பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிக்கிட்டு இருக்குது. அதை காமிக்கிறான். திங்கிறதத்தா தொங்குறதத்தான்னு பாகவதர் நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். ஒரு மனிதனுக்கு பசிக்கு மீறிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் செவிக்கு உணவில்லாத போது கூட சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று பசியையும் மீறி அந்த செவியின் சுவையை உணர முடியும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லியவன் நம் தெய்வ புலவன் திருவள்ளுவர் தான். செவிக்கு உணவு கிடைக்கும் பொழுது வயிற்று பசி கூட நம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொன்னவன் தெய்வ புலவன் திருவள்ளுவர். அப்படி கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று சொல்லுக சொல் பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தின். எந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த சொல் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நல்ல உணர்வையும் தருகின்ற சொற்களை பயன்படுத்துவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி, மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்ன பாரதியார், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொன்ன பாரதியார், நினைவு நல்லது வேண்டும் என்று சொன்ன பாரதியார் தன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்றால், அவர் ஒரு முறை மேடையிலே அவர் மேலே போட்டிருந்த ஒரு சட்டை, கிழிந்த சட்டையை போட்டுக்கிட்டு ராஜாட்ட வந்திருக்கார். ராஜா பார்க்குறார், பாரதி கிழிந்த சட்டையை போட்டிருக்கீங்க, இந்தங்க ஒரு சட்டை அப்படின்னு சொல்லி கிழிந்த சட்டையை வாங்கிட்டு புது சட்டையை பாரதிக்கு கொடுத்துருக்கார். பாரதி புது சட்டை போட்டு அப்படி நடந்து வந்திருக்கார். ரோட்டில் ஒருத்தன் சட்டை இல்லாமல் இருந்திருக்கான், அவனுக்கு அந்த சட்டையை கழட்டி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே கிழிஞ்ச சட்டையை போட்டு ராஜாட்ட வந்திருக்காரு. ராஜா பார்த்துட்டு, நேத்தான் உனக்கு உங்கள் புது சட்டை கொடுத்தேன், இப்பையும் கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இன்னும் 2 சட்டை கொடுங்க பாரதிக்கு, இனிமேல் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே பாரதி சொன்னான், இனிமேல் கொடுக்குற சட்டையை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ராஜா சொன்னார். அப்போ பாரதி அமைதியாக சொன்னான், நேற்று எனக்கு ஒரு சட்டை கொடுத்தீங்க, அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு 2 சட்டை கிடச்சிருக்கு. யார் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் மற்றவர்கள் நம்ம ரசிக்கணும் நினைக்கிறவங்க, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் மட்டும் நன்றாக இருக்க மாட்டார்கள், மற்றவர்களையும் நன்றாக இருக்க வைப்பவன் தான் தமிழன் என்பதை பாரதி தன்னுடைய
நடவடிக்கையில் சுட்டிக்காட்டினான். அப்படி நமது நடவடிக்கையிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இனிமையோடு வாழ்ந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவிற்கு நான் தாமதமாக வந்தாலும் இவ்வளவு அருமையாக என்னை ரசித்து எனக்கு உற்சாகம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நமது புத்தக விற்பனையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் என் இனிய நண்பர் பப்பாசி முருகன் அவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், என்னுடைய பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.